ஹலோ ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் Fitness Talks பாட்காஸ்ட். ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராக்ரஸ் ட்ராக்கிங். எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஃபேட் லாஸ் ஃபேஸில் இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மசில் கெய்னிங் ஃபேஸில் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ட்ராக் பண்ணால் தான் நம்ம பண்ணுற விஷயங்கள் கரெக்டாக இல்லைன்றது தெரியும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி as usual எல்லாரும் ஃபீட்பேக் கொடுங்க. எல்லா எபிசோடுக்குமே கேட்டீங்க அப்படின்னா பிடிச்சிருக்கா பிடிக்கல, எந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, எந்தெந்த விஷயங்களை இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதை ஃபீட்பேக்காக கொடுங்க. ஏன்னா அப்படின்னா தான் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய எபிசோடில் அதை கரெக்ட் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது சில டாபிக்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள், அதை பற்றி நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த ஃபீட்பேக் வர தான் எனக்கும் ஓரளவுக்கு ஓகே நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரியான ரிசீவ் ஆகுது, அதே மாதிரி இன்னும் என்னென்ன விஷயங்கள் நான் செய்யலாம் அப்படிங்கிறது எனக்கும் தெரியும். ஸோ கம்பல்சரி ஃபீட்பேக் கொடுங்க. எந்தெந்த அப்ளிகேஷன் நீங்கள் கேட்குறீங்களோ அதில் ஒரு லைக் வாட் எவர் இட் இஸ், ஸோ அது பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அந்த டேட்டா தெரியும், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் வந்து ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் இருக்குது, யாரும் அதை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் வேறு சின்ன சின்ன ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் வரும், ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது அடுத்த கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ இந்த ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறது ஜென்ரலாக வந்து நம்ம எல்லாருமே ட்ராக் பண்ண தான் செய்வோம். ட்ராக்கிங்கே இல்லாமல் யாரும் எந்த ஒரு ப்ராசஸையும் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நம்ம அதிகபட்சமாக நம்ம பண்ணக்கூடிய ட்ராக்கிங் அப்படிங்கிறது நம்மளுடைய பாடி வெயிட் தான். ஸோ இப்போ நம்ம ஃபேட் லாஸில் இருக்கோம் அப்படின்னா நம்ம செட் பண்ணக்கூடிய கோலே வந்து நான் ஒரு 70 kgலேருந்து நான் 65 kg நான் போக போகிறேன் அப்படின்னா அந்த வெயிட் நம்பர் தான் நம்மளுடைய இண்டிகேஷனாக இருக்கும். ஐ திங்க் என்னுடைய ஃபர்ஸ்ட் எபிசோட் ஹவு டு லூஸ் ஃபேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நம்ம பாடியில் என்னென்ன இருக்குது, என்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஃபேட் லாஸில் வெயிட்டை மட்டும் கணக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுலேயும் அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். பட் இங்கே வந்து இது ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் பேஸ் பண்ணது அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ முதல் விஷயம் வந்து வெயிட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நம்மளுடைய பாடி வெயிட் அப்படின்னா அது 2 விஷயத்தால் ஆனது. ஒன்று வந்து ஃபேட் மாஸ், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய எல்லா கொழுப்பு, அது ஃபஸ்ட்டு. அதுக்கு அடுத்தது லீன் பாடி மாஸ், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பை தவிர மற்ற எல்லாமே லீன் பாடி மாஸில் வந்துடும். அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நம்மளுடைய போனாக இருக்கட்டும், நம்மளுடைய மசில்ஸ், நம்மளுடைய ஸ்கின், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், அந்த பிளட்டு ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே, தென் நம்மளுடைய ஆர்கன்ஸ், நம்மளுடைய தலைமுடியிலேருந்து எல்லாமே வந்து லீன் பாடி மாஸ் தான். ஸோ இப்போ நம்மளுடைய வெயிட் அப்படின்னா ஒரு 65 kg 70 kg 80 kg இருக்கும் அப்படின்னா நம்ம உடம்புல இது ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்குது. இதில் இந்த ஃபேட் மாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேட் இருக்குல்ல, அந்த கொழுப்பு, இது நம்மளுடைய ஸ்கின் கீழே இருக்கும், ஆர்கன்ஸை சுற்றி இருக்கும். ஸோ பாடியில் எல்லா இடத்துலையுமே ஸ்டோர் ஆகுறது. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு விதமாக ஸ்டோர் ஆகும். நிறைய பேருக்கு அப்பர் பாடியில், இல்லை லோவர் பாடியில், ஸோ அப்படி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோர் ஆகும். நமக்கு எப்போ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ நம்ம குறைக்கணும்னு முடிவு பண்ணுவோம். நம்ம எந்த வெயிட்டில் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோமோ அந்த வெயிட்டுக்கு நம்ம ரிட்டர்ன் போயிட்டோம் அப்படின்னா ஃபைன், நம்மளோட பாடி ஷேப் மாறிடுன்ற ஒரு ஐடியாலஜியில் நம்ம ட்ராக் பண்ணுறது தான் இந்த வெயிட். ஸோ இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் கெயின் பண்ணப்போ பாடியில் லீன் மாஸும் கெயின் பண்ணியிருப்பீங்க, அதே சேம் டைம் வெயிட்டும் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ரெடியூஸ் பண்ணி 65 kg போக போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த 65 கிலோவில் நீங்கள் என்ன லீன் மாஸில் என்ன ஃபேட்டில் இருந்தீங்களோ அதுக்கே தான் நம்ம ரிட்டர்ன் போவோன்றதுக்கான கேரண்டி கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய மெத்தட்ஸ், நம்ம பாடி அண்டர்கோ பண்ணக்கூடிய சேஞ்சஸ், எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டான்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், வெயிட்டை மட்டும் வச்சு ட்ராக் பண்ணுறது ஒரு தப்பு. ஸோ அதனால தான் அதை இன்னும் அழுத்தி சொல்கிறேன். அதனால் யாருமே வெயிட் அப்படின்றத மட்டும் ஒரே இண்டிகேஷனாக வச்சுக்காதீங்க, ஏன்னா இதான் முக்கியமான ரீசன். ஸோ இப்போ நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லூஸ் பண்ணுறப்ப நம்ம லீன் மாஸும் லூஸ் பண்ணுவோம், ஃபேட் மாஸும் லூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகுனா நம்ம 65 kg ரிட்டர்ன் ஆகிருப்போம். அதில் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, ஒரு 5 kg ஃபேட் குறையும் அப்படின்னு. பட் அது 5 kg குறையாமல் 2 kg ஃபேட்லையும் மிச்சம் 2 kg லீன் பாடி மாஸ்லையும் குறைஞ்சது அப்படின்னா என்னதான் நம்மளுடைய கோல் வெயிட்டான 65 kg நம்ம அட்டைன் பண்ணதுக்கு அப்புறமேலும் நம்ம ஸ்டில் அந்த பாடியில் என்ன இன்னும் நமக்கு கொழுப்பு உடம்புல நிறைய இருக்கே அப்படின்ற அந்த ஃபீல் நமக்கு இருக்கும். ஆக்சுவலாக இருக்கும், உடம்புல ஃபேட் இருக்கும். இதுதான் ரீசன். இப்போது இதை எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படின்றதுக்கு தான் அந்த ப்ராப்பராக கேலரி டெஃபிசிட், நம்மளுடைய ப்ரோட்டீன் கோலை ப்ராப்பராக செட் பண்ணுறது, இது எல்லாம் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறது. ஸோ இப்படி நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா அது ப்ராப்பரான வகையில் நடக்கும். அப்படி இல்லாமல் ஒரு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் மாதிரி ஜஸ்ட் டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபீடிங் சொல்லி டயத்தை மட்டும் செட் பண்ணிட்டு அந்த டயத்துக்குள்ள நான் என்ன வேணால் சாப்பிட்டுக்குவேன், மற்ற நேரம் நான் சாப்பிட மாட்டேன், நான் விரதம் இருக்க போகிறேன், அப்படி நீங்கள் கேலரியை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க,
ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இல்லாமல் பண்ணுறீங்கன்னா, இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான வெயிட் லாஸ் மட்டும் நடக்கும். அதில் எவ்வளோ ஃபேட்டுக்கு போச்சு, எவ்வளோ லீன் பாடி மாஸில் போச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணாமல் நம்ம குறைச்சிருவோம். பட் நம்மளுடைய எண்ட் ரிசல்ட் வந்து ப்ராப்பரான ஒரு அவுட்புட்டாக இருக்காது. ஸோ இதுதான் நம்ம வெயிட்டை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கான இதில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக். அப்போது வெயிட்டையே பார்க்கக்கூடாதா அப்படின்னீங்கன்னா, இல்லை, அப்படி கிடையாது. வெயிட்டையும் கன்சிடர் பண்ணணும். அட் த சேம் டைம் வெயிட்டோட சேர்த்து மற்ற சில வேரியபிள்ஸ் இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அதுவும் என்னென்னு பார்த்துடலாம். இப்போது வெயிட் நம்பருக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாடியுடைய மெஷர்மெண்ட். இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, உடம்புல எவ்வளோ கொழுப்பு இருக்குது, எவ்வளோ லீன் பாடி மாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதாவது நான் முதல்ல சொன்னேன்ல, நம்ம உடம்புல எவ்வளோ ஃபேட் மாஸ் இருக்குது, லீன் பாடி மாஸ் இருக்குன்றது நமக்கு தெரியணும். இது ரெண்டும் சேர்ந்தது தான் பாடி வெயிட் அப்படின்னு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸா ஸ்கேன் இருக்குது, அடுத்து இந்த அண்டர் வாட்டர் ட்ராக்கிங் மெத்தட்ஸ் இருக்கும், ஸ்கின் ஃபோல்ட் கேலிப்பர்ஸ்ன்னு சொல்லி இந்த கட்டிங் பிளேயர் மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம ஸ்கின்னில் அப்படியே ஒரு குறிப்பிட்ட இடங்களில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா, அதை மெஷர்மெண்ட் வச்சு ஒரு கேல்குலேஷன் போடுவோம். அதில் நம்மளுடைய பாடியில் எவ்வளோ ஃபேட் இருக்குன்றது வரும். ஸோ நான் ஏன் இந்த டெக்ஸா ஸ்கேனில் மற்ற விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா, அது தேவை இல்லை அப்படின்றதுனால அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. நம்ம எப்படி நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய லீன் மாஸ் எவ்வளோ, ஃபேட் மாஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆன்லைனில் வந்து பாடி ஃபேட் பர்சன்டேஜ் கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பிடி வெப்சைட்ஸ் வரும். அதில் அது கேட்கக்கூடிய நம்மளுடைய பாடியோட மெஷர்மெண்ட்ஸ் நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்புல எவ்வளோ ஃபேட் பர்சன்டேஜ் இருக்குன்னு காமிச்சிடும். ஸோ இதை வச்சு நம்ம உடம்புல எவ்வளோ லீன் மாஸ் இருக்குது, எவ்வளோ ஃபேட் மாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சுவலாக என்னோடய இன்ஸ்டா ப்ரொஃபைலில் அதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் கால்குலேஷன் நம்பரோட நான் போட்டிருப்பேன். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் மாஸ் அண்ட் லீன் மாஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமே, இது தெரிஞ்சுக்கிற இந்த நம்பர்ஸ் முக்கியம். இதுக்கப்புறம் எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுன்றது இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஒரு ஃபேட் லாஸ் ஃபேஸில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு தான் குறையணும். அந்த நேரத்தில் நம்மளுடைய பாடியுடைய ஃபேட் பர்சன்டேஜை ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்மளுடைய வெயிட் குறையுது, பாடி வெயிட் குறையுது, ஒரு 70 kgலேருந்து 16 kg குறையிறோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளவு, நம்மளுடைய லீன் மாஸ் எவ்வளோன்றதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபேட் பர்சன்டேஜ் குறையாமல் லீன் மாஸ் மட்டும் குறைஞ்சதுன்னா நம்ம நிறைய லீன் பாடி மாஸ் லூஸ் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். நம்ம உடம்புல கூடிய கொழுப்பில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்கேஸ் ரெண்டுமே குறையுதுன்னா அதை நம்ம கரெக்ட் பண்ணணும். இல்லை ஒன்று கூடி இன்னொன்று குறையுது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேட் பர்சன்டேஜ் நிறைய குறையுது பட் லீன் பாடி மாஸ் அவ்வளோவா குறையலை, ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அது கரெக்டான மெத்தட். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் வந்து ஃபேட் லாஸ். அந்த நேரத்தில் நம்ம ஃபேட்டை ப்ராப்பராக ரிடியூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்போது இது கெய்னிங் வச்சுக்கோ. நம்ம கெயின் பண்ண போகிறோம்னா நமக்கு எப்படியும் மசில்ஸாக கெயின் பண்ணுறது தான் நமக்கு தேவை. ஏன்னா ஃபேட்டாக கெயின் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை, அது ஒரு ப்ராப்பர் ஷேப் கொடுக்க போகிறதில்ல. அட்லாஸ்ட் நம்ம கெயின் பண்ணதுக்கப்புறம் என்னது இவ்வளோ தொப்பை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி அதை குறைக்கிறதுக்கு தான் டார்கெட் பண்ணுவோம். இப்போ அந்த சினாரியில் என்ன பண்ணணும்னா, ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இன்க்ரீஸ் ஆகணும், ஆனால் லீன் பாடி மாஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகணும். இந்த ரேஷியோவில் நம்ம டார்கெட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கெய்னிங் ஃபேஸ் ப்ராப்பராக இருக்கும். ஒருவேளை கெய்னிங் அப்போது லீன் பாடி மாஸை விட ஃபேட் மாஸ் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம பண்ணக்கூடிய ஸ்டெப்பு தப்பு. உடனே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோன்றது ரீஎவாலுவேட் பண்ணணும். இதே மாதிரி தான் ஃபேட் லாஸ்லேயும் ஃபேட் பர்சன்டேஜை விட லீன் பாடி மாஸ் நிறைய குறையுது அப்படின்னா ஸ்டெப் உடனே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபேட் லாஸில் ஃபேட் பர்சன்டேஜ் தான் அதிகமாக குறைய வேண்டியது. அப்போ நம்ம பண்ண என்ன மிஸ்டேக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம பண்ணணும். ஸோ இது ஒரு மெத்தட். நம்மளுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜையும் லீன் பாடி மாஸையும் வச்சு நம்மளுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ராக்கிங் பண்ணுறது. இப்போது இதை நான் பர்சன்டேஜ்னு நான் சொல்லிட்டேன், இதை எப்போவுமே செக் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸ்ட்ரெஸ்ஃபுல்னா ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஃபுல் கிடையாது, அது நிறைய பேர்த்துக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தெரியலாம், ஏன்னா இவ்வளோ வேலை பார்க்கணுமா அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த பாடி ஃபேட் பர்சன்டேஜை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா பாடியுடைய மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அந்த நேரத்தில் நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸை செகண்டரி ட்ராக்கிங் ஸ்டெப்பாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்பு வெயிட் மட்டும் லூஸ் ஆகாமல் ஒரு பாடி பார்ட்லேயும் எவ்வளோ இன்ச்சஸ் லூஸ் ஆகுதுன்றதை நம்ம கண்ணால் பார்த்தா தான் நம்ம பாடி லூஸ் ஆகுது. லைக் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே கொழுப்பு நிறைய இருக்கும் அந்த இடத்துல அது குறையுதா, எவ்வளோ இன்ச்சஸ் குறைஞ்சிருக்குன்றதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும். ஸோ பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது லைக் என்னுடைய பர்சனல் சாய்ஸாக எப்போவுமே வந்து பாடி மெஷர்மெண்ட்டை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ராக்கிங் டேட்டாவாக நான் வைப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரியான சேஞ்சஸ்
நம்ம பாடி மெஷர்மெண்ட்டில் பெருசாக ஃப்ளக்சுவேட் ஆகாது. அன்லெஸ் அன்டில் நம்ம எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டை தப்பாக எடுத்தால். பட் அந்த மெஷர்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நான் ஒரு 32 இன்ச்சு வேஸ்டில் இருக்கேன்னா நாளை காலையில் இருந்துச்சுன்னே அது 33, அதுக்கடுத்த நாள் அது 31. இப்போ இந்த ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்காது. ஆனால் இதே ஃப்ளக்சுவேஷன் நம்மளுடைய பாடி வெயிட்டில் இருக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் பாடி மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ட்ராக்கிங் பாயிண்ட்டாக வச்சுக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ அதனால எல்லாருமே ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற விஷயம் பாடி மெஷர்மெண்ட்டை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் ஃபேட் லாஸில் இருக்கிறப்போ உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட் குறையணும், கெய்னிங்கில் இருக்கிறப்போ பாடி மெஷர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இதை வச்சு நீங்கள் உங்களுடைய பாடி ஃபேட் பர்சன்டேஜ் அப்புறம் லீன் பாடி மாஸ் கண்டுபிடிப்பீங்க. இப்போ அதில் எது இன்க்ரீஸ் ஆகுது எது டிக்ரீஸ் ஆகுது, அப்போது உங்களுக்கு இன்னும் ஒரு அக்யூரேட்டாக தெரியும். ஓகே, பாடியில் இன்ச்சஸ் லூஸ் ஆகுது, பட் இன்ச்சஸில் ஃபேட் பர்சன்டேஜை விட லீன் பாடி மாஸ் தான் ரொம்ப லூஸ் ஆகுது. அப்போ உங்களுடைய சேஞ்சஸை நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்க. இதுவே கெய்னிங் அப்போ இதே மாதிரி அப்படியே ஆப்போசிட்டாக. ஸோ வைஸ் வர்ஸா. ஸோ உங்களால் மெஷர்மெண்ட்லேயும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும், உங்களால் உங்களுடைய ஃபேட் பர்சன்டேஜ் அண்ட் லீன் பாடி மாஸ் வச்சும் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நிறைய நேரங்களில் நம்மளுடைய இன்ச்சஸ் லூஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்பு அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும் கண்ணால் பார்க்குறதுக்கு. பட் நம்மளுடைய இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் எடுக்கிறப்ப தான் ஒரு டெசிமல் சேஞ்சஸ் இருந்தால் கூட நம்மளால் அதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பாடி மெஷர்மெண்ட் இன்னுமே நமக்கு ஒரு நல்ல ஒரு அக்யூரேட்டான டேட்டா நமக்கு கொடுக்கும். ஸோ பாடி மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதுக்கு அடுத்தது ஆக்சுவலாக முதல்ல வெயிட் பற்றி சொல்லிட்டேன். வெயிட்டையும் ட்ராக் பண்ணுங்கள், பட் பாடி மெஷர்மெண்ட் ட்ராக் பண்ணுற அளவுக்கு ட்ராக் பண்ண வேண்டாம். ஸோ பாடி மெஷர்மெண்ட்டை ஃபஸ்ட்டாக வச்சாச்சு. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஃபோட்டோஸை ஏன் ட்ராக்கிங் டூலாக வச்சுக்கிறோம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் நம்மளுடைய பாடி அதே ஷேப்பில் மெயின்டைன் ஆகும். அதாவது நான் சொல்கிறது இன்ச்சஸாக. அதே மாதிரி நம்மளுடைய பாடி ஒரே வெயிட்லேயும் மெயின்டைன் ஆகிடும். பட் ஆனால் விஷுவலாக பார்க்குறதுக்கு அது ரீகாம்போசிஷன் ப்ராக்ரஸில் இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே டயத்தில் நம்ம மசிலையும் லூஸ் பண்ணி பாடி ஃபேட் பர்சன்டேஜையுமே நம்ம ஒரே டைமில் ஃபேட்டை லூஸ் பண்ணி மசில் பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய வெயிட்டில் சேஞ்சஸ் இருக்காது. நிறைய நேரங்களில் நம்ம ஒரு குறிப்பிட்ட வேஸ்ட் சைஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேலே ஃபர்தர் குறையாமல் கூட இருக்கலாம். ஆனால் அட் த சேம் டைம் நம்ம உடம்புல மசில் பில்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் நடந்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ஃபோட்டோஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரீவியஸாக நம்மளுடைய பாடி என்ன ஷேப்பில் இருந்தது, இப்போ என்ன ஷேப்பில் இருக்குன்றதை நம்மளால் கண்ணால் பார்த்து அந்த டிஃப்ரென்ஸை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த காரணத்துக்காக தான் ஃபோட்டோஸை இன்னொரு முக்கியமான ஒரு ட்ராக்கிங் டூலாக வச்சுக்கிறது. அதுவும் ஃபோட்டோஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃப்ரண்ட், சைடு அண்ட் பேக் வியூ 3 வியூவில் எடுத்துக்கணும். காரணம் அப்போ தான் எல்லா சைடுமே நம்ம எந்த மாதிரி லூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரீவியஸ் டேட்டா ப்ளஸ் கரண்ட் டேட்டா இது ரெண்டே நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நம்ம எவ்வளோ லூஸ் பண்ணியிருக்கோம் விஷுவலாக பார்க்க அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால நீங்கள் எப்போவுமே ஃபஸ்ட்டு பாடி மெஷர்மெண்ட்டை வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய ஃபோட்டோஸை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வெயிட் நம்பர்ஸை வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரில் உங்களுடைய ட்ராக்கிங் எப்போவுமே வச்சுக்கோங்க. ஸோ 3 டேட்டா சொல்லியாச்சு. இப்போ இந்த 3 டேட்டாவை நம்ம எப்போ ட்ராக் பண்ணுறது, எப்படி ட்ராக் பண்ணுறதுன்றது பார்க்கணும். ஸோ முதல்ல விஷயம், 3யுமே ஒரே நேரத்தில் தான் நீங்கள் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு விஷயம், வெயிட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் செக் பண்ணுறதுனா ஏர்லி மார்னிங்னா 5-6 கிடையாது. நம்ம தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் மார்னிங் டைமில் எம்டி ஸ்டொமக்கில் வாஷ்ரூம்லாம் போனதுக்கப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் நம்மளுடைய வெயிட்டை செக் பண்ணணும். நம்ம வெயிட்டை செக் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த ஸ்டெப் உடனே என்ன பண்ணிடணும்னா நம்மளுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுக்க ஆரம்பிச்சிடணும். எதுக்காக உடனே அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம ஒரு தண்ணி குடித்தாலோ, நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம சாப்பிட்டுட்டு பண்ணாலோ, இல்லை நம்ம எதுவும் பண்ணாமல் நம்ம வெறும் வயிற்றுலேயே ஒரு கேப் விட்டால் கூட வேஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு சின்ன ஒரு ப்ளோட்டிங் இருக்கும் சாப்பிட்ற வரைக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளுடைய வேஸ்ட் மெஷர்மெண்ட்டை அதிகமாக காமிச்சு கொடுக்கும். அதனால தான் நீங்கள் இதெல்லாம் பண்ண உடனே காலையில் ஃபஸ்ட்டு விஷயமா நீங்கள் வெயிட்டை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் உங்களுடைய பாடி மெஷர்மெண்ட்ஸை எடுத்துருங்க. ஸோ அப்போ இன்ச்சஸ்லேயும் சரி நம்மளுடைய பாடியுடைய வெயிட்லேயும் பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது. அதே மாதிரி ஃபோட்டோஸ் எடுக்கிறது, ஃபோட்டோஸும் சேம் கிளாத், எந்த ட்ரெஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே ட்ரெஸ்ஸில் அந்த ஃப்ரண்ட், சைடு அண்ட் பேக் 3 வியூவில் ஃபோட்டோ எடுத்துக்காங்க. இந்த 3யுமே ஒரே மாதிரியான லைட்டிங்கில் எடுங்க, ஒரே மாதிரியான கிளாத்ஸில் எடுத்துக்காங்க.
அதே மாதிரி எப்படி ஃபஸ்ட்டு வெயிட் அடுத்து மெஷர்மெண்ட்டோ உடனே ஃபோட்டோஸ் எடுத்துருங்க. ஏன் அதை ஒரே டயத்தில் வைக்கிறேன்னா இதே தான், எல்லாத்தையும் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னா இகேன் அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ளோட்டிங் இருக்கும். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம வேஸ்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்டாக தெரியும். நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் வயிறு லைட்டாக கொஞ்சம் சில இன்ச்சஸ் இன்க்ரீஸ்டாக தெரியும். ஏன்னா வயிற்றில் சாப்பாடு இருக்குல்ல. அப்படின்றப்போ இந்த ஒரு சேஞ்சஸ் வரக்கூடாதுன்றதுனால இந்த 3யுமே ஒன்றா எடுத்துருங்க. ஸோ இதை நீங்கள் ரிப்பீட்டடாக எடுத்து வீக்லி ட்ராக் பண்ணுறப்ப தான் நம்மளுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். இன்கேஸ் நம்ம நினச்ச அவுட்கம் வரலைன்னா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணி நம்ம அடுத்த வீக் என்ன சேஞ்ச் பண்ணலாங்கிறதும் நம்மளால் பண்ணிட முடியும். அதனால இந்த ட்ராக்கிங் மெத்தட்ஸை வந்து வீக்லி பேசிஸில் வச்சுக்கோங்க. 7 days ஒன்ஸ் எக்ஸாக்ட் சேம் டே, அதே மாதிரி ஒரே டைம் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் சொன்னேன்ல, ஃபோட்டோஸ் வந்து மேக்ஸிமம் லைட்டான கிளாத், டைட்டானவோ இல்லை ஸ்மால் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இது ரெண்டும் எதுன்றது அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், அவங்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸு லைட்டான ட்ரெஸ்ஸாக இருக்குது, அது ஒரு டைட்டான ட்ரெஸ்ஸாக இருக்குன்ற பட்சத்தில் நம்ம ஃபேட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறப்ப நம்ம லூஸ் பண்ணுறத நம்மளால் கண்ணால் விசிபிளாக நம்மளால் பார்க்க முடியும். இதே மாதிரி தான் கெய்னிங்கும். கெயின் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் கண்ணால் விசிபிளாக நம்மளுடைய கெய்னிங்கை பார்க்க முடியும். அதனால அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸாக சூஸ் பண்ணுங்கள். ரொம்ப தொலைதொலன்னு நல்ல பெரிய ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா நம்ம கெயின் பண்ணாலும் சரி லூஸ் பண்ணாலும் சரி ஃபோட்டோவில் ஒன்றுமே தெரியாது. ஸோ அதனால் அது வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 3 மெத்தட் சொல்லியாச்சு ட்ராக் பண்ணுறதுக்கு. 3யுமே சேர்த்து தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஒன்றை பண்ணுங்கள் இன்னொன்று விட்டுருங்கன்னு சொல்லலை. பட் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு செகண்டரியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது நான் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது 3மே இல்லாமல் இன்னும் 1-2 விஷயங்கள் வந்து நம்மளுடைய ப்ராக்ரஸை நமக்கு காட்டி கொடுக்கும். என்ன அப்படின்னா மொதல் விஷயம், நம்மளுடைய லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய ஸ்ட்ரென்த் வந்து நல்லாவே கெயின் ஆகும். நம்ம முதல்ல இருந்ததை விட நம்ம நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம், ஒரு எக்ஸசைஸ் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் கெயின் நமக்கு ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன். அதுக்கடுத்தது பெட்டர் ஸ்லீப். இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ உங்களுடைய தூக்கம் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ உங்களுடைய ஸ்லீப் பெட்டராக இருக்கும், உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி பெட்டராக இருக்கும். நம்மளுடைய ஒர்க்கு, நம்மளுடைய டே டு டே ஒர்க்காக இருக்கட்டும், ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கட்டும், இது எல்லாமே நமக்கு வந்து நம்ம அதை பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டயர்ட்னஸ் இதெல்லாம் இல்லாமல் நம்ம இன்னும் ஆக்டிவாக பண்ணுவோம். இன்கேஸ் இந்த ப்ராசஸில் இது ஏதாவது உங்களுக்கு ட்ராப் ஆகுது, தூக்கம் கெடுது, இல்லை வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் லூஸ் ஆகுது, நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களால் ஒர்க் பண்ண முடியலை அப்படின்னா எகெயின் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தப்பு. உடனே நீங்கள் ரீசெக் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய இந்த ஹெல்த்துக்கான கோல் வந்து எந்த ஒரு விதத்துலையுமே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை அது பாதிக்கக்கூடாது. நல்லா நான் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், பட் நான் வந்து அந்த டே ஃபுல்லாக டயர்டாக தான் ஃபீல் பண்ணுறேன், இன்றைக்கி எனக்கு ஒழுங்காக என்னால் ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா எகெயின் அதில் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் இதையும் நீங்கள் சேர்த்து கன்சிடர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்தது இப்போ யாருக்காவது ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் ரீசன்ஸ்க்காக ஃபேட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எகெயின் அவங்களுடைய ப்ராக்ரஸை அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டே காமிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய பிளட் டெஸ்ட்டில் வந்து நம்மளுடைய குளுக்கோஸ் லெவல், நம்மளுடைய லிபிட் ப்ரொஃபைல், அதாவது பாடியில் எவ்வளவு குட் ஃபேட் அண்ட் பேட் ஃபேட் இருக்குன்றதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் மூலமாக அந்த வேல்யூஸ் எந்த அளவுக்கு பெட்டர் ஆகுது, நார்மல் ரேஞ்சுக்குள்ளே வருது அப்படிங்கிறத வச்சு இதுவும் ஒரு ப்ராக்ரஸ் தான் நம்ம செக் பண்ணுறதுக்கு. பட் எல்லாருமே பிளட் டெஸ்ட் எடுங்க செக் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த ரீசன்னால் இப்போ டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குங்க நீங்கள் குறைங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்து ஐயோ என்னது இது வேல்யூஸ் எல்லாம் இவ்வளோ அதிகமாக இருக்குதுன்னு நினச்சி நம்ம குறைக்கலாம், நம்ம ஒரு ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு எப்படி ட்ராக் பண்ணணும், கெயின் பண்ணுறவங்களுக்கு எப்படி ட்ராக் பண்ணணுன்றதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போது இப்படி ஃபேட் லாஸ் அண்ட் கெய்னிங்கில் இருக்கவங்க மட்டும்தான் ட்ராக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ட்ராக்கிங்கை எல்லாருமே பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களுடைய கோல் ஃபிசிக்கை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க, நீங்கள் நினச்ச பாடி ஷேப் பண்ணிட்டீங்க, நினச்ச வெயிட்டுக்கு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் மெயின்டைன் தான் பண்ண போகிறீங்க. அப்போது அந்த மெயின்டெனன்ஸ் டைமிங்கில் தாராளமாக நம்ம ரொம்பவே லிபரலாக நிறைய விஷயங்கள் பண்ணுவோம். முதல்ல இருந்த அளவுக்கு அதே மாதிரியான ஸ்ட்ரிக்டாக நம்ம வந்து ஃபுட் கண்ட்ரோல்ன்றதெல்லாம் இருக்காது. நம்ம நிறையவே லிபரலாக எடுத்துக்குவோம், நிறைய ட்ராக் பண்ண மாட்டோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஆனால் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ட்ராக் பண்ண மாட்டோன்றதை விட நிறைய சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்ம ட்ராக் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்காது. ஸோ அப்போல்லாம் உங்களுடைய பாடி ப்ராக்ரஸை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். அப்போ உங்கள் பாடியில் ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, உங்கள் பாடி மெஷர்மெண்ட்டில் இன்ச்சஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, உங்கள் வெயிட் எதுவும் கெயின் ஆகிருக்கா, இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல உங்களுடைய ப்ராக்ரஸ்க்காக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ இந்த ட்ராக்கிங்கை வச்சுக்கோங்க. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்கள் இந்த ரீபவுண்ட் நடக்கிறது இப்படி தான். நம்ம அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவோம். பண்ணினதுக்கப்புறம் நம்ம எதையுமே ட்ராக் பண்ண மாட்டோம், அப்படியே நம்ம விட்டுருவோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 5 மந்த்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் டைம் ஆனதுக்கப்புறம் டக்குன்னு விசிபிளாக தெரியும், என்னடா அது ட்ரெஸ் டைட் ஆயிடுச்சு, என்னது இது நம்ம கெயின் பண்ணுறோமா, இல்லை வேறு ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்ம வெயிட் செக் பண்ணுறோன்னா அப்போ பார்த்தோன்னா சடனாக ஒரு 4-5 kg இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறம் திடீர்னு சடனாக ஒரு மூமெண்ட்டில் வந்து இல்லை நம்ம மிஸ் பண்ணுறோம், நம்ம திருப்பி அகைன் பழைய மாதிரி அவங்க எல்லாத்தையும் ஆரம்பிப்போம் முதல்ல இருந்துன்ற மாதிரி ஆரம்பிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரலாம். ஸோ அதனால் இந்த ட்ராக்கிங் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது உங்களால் ஒரு 2 வாரத்தில் நீங்கள் ஒரு லைட்டாக ஒரு கெய்னிங் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஓகே ஃபைன், நம்மளுடைய ஃபுட்டில் வந்து எங்கேயோ நம்ம கொஞ்சம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம், இன்னொரு ஒரு 1 or 2 வீக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு கண்ட்ரோலில் இருந்து பார்ப்போம். அப்படி நம்மளுடைய ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணுறோமா இல்லையா, இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம செக் பண்ணவும் செய்யலாம். ஸோ இந்த ப்ராக்ரஸ் ட்ராக்கிங் அப்படிங்கிறது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்பெசிஃபிக் கோல் பேஸ்டு, இது வந்து லைஃப் லாங்கும் நமக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால் எல்லாருமே பாடியுடைய ப்ராக்ரஸ் வந்து ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உண்மையிலே நீங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கண்ட்ரோல் இருக்கும் நம்மளுடைய பாடி மேலே. நம்ம இல்லை நம்ம சம்டைம்ஸ் ஒரு பார்ட்டி இருக்குது, இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம என்ன தான் சாப்பிட்டு இது பண்ணாலும் நம்ம ட்ராக்கிங்கில் நம்ம டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட முடியும். ஓகே, நம்ம ஓவர் பண்ணலை, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம், பிரச்சனை இல்லைங்கிறதா இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை நம்ம கண்ட்ரோல் மீறி போயிட்டோம், ஸ்டாப் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சுன்ற அந்த ஒரு ரியலைசேஷன் வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே கரெக்டாக நடந்துடும். அதனால பாடி ப்ராக்ரஸை வந்து ப்ராப்பராக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த எபிசோடுக்கு பேசின இன்ஃபர்மேஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். பை.